Hello friends, welcome to Niga's All Rounder. இது ஒரு ப்ளவுஸ் ஒர்க் தாங்க. இது என்ன மாதிரி ஒர்க் அப்படிங்கிறத வேணா சொல்லுவேன். எல்லாரும் ஹிப்பில் தானே பெல்ட் போட்டு பார்த்துருக்கீங்க. நம்ம ஒரு வித்தியாசமாக கையில் பெல்ட் போடலாமா எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இது ஸ்லீவில் தான் நான் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். இதனோட ஹைட் வந்து 9.5 inches. அதே மாதிரி இதோட லூஸ் வந்து 10 inches. இதில் வந்து half inch கேப் விட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக வந்து நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக போட்டோம்னா ஸ்டிச்சிங்கில் வந்து அலவன்ஸ் மாறுபடும். ஸோ வந்து ஒரு half inch விட்டுட்டு அந்த லூஸில் half inch விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 9 inches இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து 4.5ங்கிறது வந்து சென்டர். இப்போ இதிலேருந்து ஒரு 3.5 அதாவது 3.5 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1.5 inch பெல்ட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம அந்த மாதிரி நம்ம ஹைட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழேருந்து மறுபடியும் ஒரு 3.5 அந்த மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். பாட்டம் லைன்லேருந்து 3.5 inch வச்சு அதுலேருந்து ஒரு 1.5 inch. இது எதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா நேர்கோடு போடுறதுக்காக தான். அந்த பெல்ட் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். ஸோ நம்ம அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பெல்ட்டும் கரெக்டாக வரும். ஸோ நான் இதை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பென்டன்ட். இது ஆரி மெட்டீரியல் கடையில் கேட்டிங்கனாலே வந்து கிடைக்கும். இது ரெண்டு எப்போவுமே ஜோடியாக தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இப்போ நான் இதுக்கு பின்னாடி வந்து திருப்பிட்டு நான் கம் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக் க்ளூவே நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நல்லா ஃபுல்லாக கம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ஒட்டினதுக்கப்புறம் தான் நம்ம தைக்க முடியும். சென்ட்ரு பார்த்து கரெக்டாக நீங்கள் சென்ட்ரு வந்து முதல்ல நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக எந்த அளவில் வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கிங்க. கீழே வந்து கை கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஒட்டிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலரில் த்ரெட் எடுத்து பண்ணிக்கிங்க. நான் வந்து நரம்பில் நான் போடுறேன். ஸோ எனக்கு வந்து இது விசிபிளாக தெரியாது. நாட் வந்து இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஜிக்ஜாக் தான் இதில் போட்டிருக்கேன். எந்தெந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே நல்லா நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒட்டி மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து வேர் பண்ணும்போது அது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நாமளே ஒர்க் பண்ணும்போது ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். ஸோ மறுபடியும் ஃபிட் பண்ணும்போது அது கரெக்டான அலைன்மெண்ட் வராது. ஸோ எப்போவுமே ஒட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போ நான் மேலே ஸ்டிச்சஸ் போட்டேன். இப்போ கீழே பாட்டம் லைன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். எப்போ போல் 4 lines வந்து ஜரி போட்டுட்டேன். 1 line வந்து சுகர் பீட் போட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் தான் நான் வந்து ரவுண்ட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலரில் தான் எடுத்து கொடுத்தாங்க. மற்ற ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்குமே போடுற மாதிரி எனக்கு வேணும். ஸோ வேறு எந்த கலரையுமே நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிட வேண்டாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் கோல்டன் கலர்லேயே நான் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன் வந்து நான் க்ளூ யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். ஒரு half inch இல்லை அப்படின்னா ஒரு 3/4 inch அந்த மாதிரி கேப்பில். ஏன்னா இதை சுற்றி நான் ரவுண்ட் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிங்க. எனக்கு half inch இருந்தால் போதும். ஸோ நான் half inchல வந்து நான் கம் வச்சு ஒட்டிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ரவுண்டு தான் சுகர் பீடு வச்சு நான் ரவுண்ட் தான் போட்டுக்கிட்டேன்.
இதில் இந்த ரவுண்ட் சுற்றுறதுல நீங்கள் 2 பீடு இல்லை 3 பீடு அதுக்கு மேலே செய்ய வேண்டாம், தூக்கிக்கும். இதே மாதிரி எல்லா ஸ்டோன்லேயும் நான் வந்து ரவுண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில கேப் இருக்குது இல்லைங்களா, இப்போ இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு 3 mm பீடு ஒரு சுகர் பீடு நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே கோல்டு பேஸ் பண்ணி தான் நான் எடுத்துருந்துருப்பேன். இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு, ஒரு 3 mm பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீடு. இந்த மாதிரி அந்த கேப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டிங்கன்னா பீட்ஸ் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு நிற்காது, எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். லூஸ் இந்த ஃப்ரேம்லேருந்து நம்ம கிளாத்தை கழட்டினதுக்கப்புறம் லூஸ் அடிக்காது. இந்த மாதிரி எல்லா கேப்ஸ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் பாட்டம் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் பெல்ட்டுக்கு வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். நான் சுகர் பீடு கொடுத்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 1.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து பெல்ட்டு ஃபிட் பண்ணுவீங்களோ தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி லைன்ஸ் தோணுதோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இது போடலாம். நான் இது ஃபுல்லாகவே வந்துட்டு பீட்ஸ் ஒர்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு கொஞ்சம் இது சீக்கிரமும் முடியணும் ஆனால் கிராண்டாகவும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த 1.5 இன்ச்சுக்கு பார்டர் மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் பார்டர் கொடுத்துட்டு நடுவில் ஃபுல்லாக க்ளூவை தடவி இந்த மைக்ரோ பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மைக்ரோ பீட்ஸை வந்து மேலே தூவி விட்டிங்கன்னா பார்க்க வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்த மாதிரியே இருக்கும். அது ஆனால் வந்து அது வாஷ் பண்ணால் கண்டிப்பாக அது ரிமூவ் ஆயிரும். அதுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லியே நீங்கள் வந்து இது கொடுக்கணும். இல்லை இதே இதில் வந்துட்டு நீங்கள் வாட்டர் ஃபில்லிங்கோடு கொடுக்கலாம். வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு அதுக்கு உண்டான டைம் கிடையாது. ஸோ நான் இதை வந்து 1.5 டேஸ்க்குள்ளேயே முடித்து ஸ்டிச்சிங்கோடு நான் கொடுக்கணுங்கிறதுனால நான் இந்த மட்டும்தான் பண்ணேன். இது எனக்கு கழுத்துக்கு கைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு 1 டேலே நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணப்போ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் நான் ஆரி ப்ளவுஸ் போட்டதில்லைங்க. எனக்கு அதனால் எனக்கு பார்க்க சிம்பிளாகவும் இருக்கணும், நீட்டாகவும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இந்த பெல்ட் டைப்பில் நான் ட்ரை பண்ணேன். உண்மையிலுமே கஸ்டமர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நீங்களும் இது வந்து எல்லா இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. இதுக்கு எந்த ஏஜ்காரங்களுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். சின்ன பொண்ணுங்களுக்கு நீங்கள் செஞ்சிங்கனாலும் பார்க்க அழகாக இருக்கும், ட்ரெண்டிங்காக இருக்கும். கொஞ்சம் பெரியவங்களுக்கு செஞ்சிங்கனாலும் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் எந்த ஏஜ் லிமிட்டுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த சைடு நான் யூஸ் பண்ண அதே சேம் டிசைனை நான் ரைட் சைடில் யூஸ் பண்ண டிசைனை லெஃப்ட் சைடு நான் யூஸ் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் முடிச்சிட்டேன். ஆனால் வந்து நம்ம ஒவ்வொரு டிசைனும் லெஃப்ட்டும் ரைட்டும் பீட்ஸ் வந்து கரெக்டாக நேர்கோட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம போடணும். அது மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஆரி கிளாஸில் சேர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். இதே ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் நெக்கு வந்து நான் கீழே பாட்டமில் கொடுத்த அதே லைனை வந்து நெக்கு கொடுத்துட்டேன். ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.